अस्सलामु अलैकुम। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व कुल्लु उमूरिन मुहदसatuha व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार। அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய இந்த அகிலத்தை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம தோழர்கள் தோழியர்கள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த தர்பியா என்கிற நல்லொழுக்க பயிற்சி நிகழ்ச்சியில் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு நாமெல்லாம் இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் கொள்கை உறுதி என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கொள்கை உறுதி என்கிற இந்த தலைப்பு வழங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக இறைவனால் ஆக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய புறத்திலிருந்து ஒரு உன்னதமான ஒரு கொள்கை வழங்கப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு கொள்கையை பெற்றிருக்கக்கூடிய நமக்கு அந்த கொள்கையை திருமறை குர்ஆன் வழியாகவும் அல்லாஹ் விளக்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையின் மூலமாகவும் நமக்கு விளக்கிவிட்டு இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிற இந்த நேர்வழியை, இந்த உன்னதமான கொள்கையை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் மரணம் என்கிற இறுதி நிலையை அடைவது வரைக்கும் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று அதை ஒரு கொள்கையாக நமக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய நம்மில் பல பேர் முஸ்லிம் சமுதாயமாக வாழக்கூடிய பல முஸ்லிம்கள்
எந்த உன்னதமான கொள்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கினானோ அவற்றை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த காரியத்தில் கவனமற்றவர்களாக, தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற கொள்கையிலே பிடிப்பில்லாதவர்களாக, உலக காரியத்திலே அதிகமான மோகத்தை காட்டக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் எங்கெல்லாம் வாழுகிறதோ அந்த பகுதிகளிலெல்லாம் ஒரு பெருங்கொண்ட கூட்டம் இந்த நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இஸ்லாத்தை கடைபிடித்து வாழக்கூடிய நாம், நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தை, இந்த கொள்கையை வெறுமனே ஏதோ கடைபிடித்தோம் என்கிற நிலையில் இல்லாமல், இந்த கொள்கையை என்னுடைய மரணத்தின் இறுதி வரைக்கும் நான் கடைபிடிப்பேன், எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த கொள்கையையும் கோட்பாட்டையும் எந்த விதமான சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல் நான் உறுதியாக அதனை கடைபிடித்து எந்த நோக்கத்திற்காக இந்த மார்க்கம் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் என்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் எல்லாம் எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய கொள்கை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றுவதற்கு அவர்கள் மட்டும்தான் தகுதி படைத்தவர்கள். அவர்களுடைய வழியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அவர்கள்தான் இறை தூதர் என்கிற அந்தஸ்தை பெற்றவர்கள். அவர்கள் அல்லாத வேறு எந்த ஒன்றையும் யார் சொன்னாலும் மார்க்கம் என்பது கிடையாது என்பதை கொள்கையாக வைத்துதான் நாம இந்த இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு சேர்த்து நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டிய வணக்க வழிபாடுகள், நாம நிறைவேற்ற வேண்டிய இறை கட்டளைகள், இப்படி ஏராளமான வாழ்க்கை முறை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கை முறையையும் நாம நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நமக்கு மிக முக்கியமான நோக்கம். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார், இஸ்லாத்திலே எனக்கு ஒரு காரியத்தை சொல்லித் தாருங்கள், நான் அதற்கு பிறகு, நீங்கள் சொல்லித் தந்ததற்கு பிறகு அதை பற்றி நான் வேறு யாரிடத்திலேயும் கேட்க வேண்டியது இல்லை என்கிற அளவிற்குண்டான ஒரு காரியத்தை எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று கேட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஆமன்து பில்லாஹ், நீ ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வைத்தான் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சும்மஸ்தகிம், பிறகு அதிலே நீ உறுதியாக நிற்க வேண்டும். உறுதியாக நிற்பது எதுவரைக்கும்? நம்முடைய மரணம் வருவது வரைக்கும். இந்த இஸ்லாம் என்கிற கொள்கையை ஏற்றுவிட்டோமா, அந்த கொள்கையை ஏற்றதற்கு பிறகு, அல்லாஹுதான் எங்களுடைய இறைவன் என்று சொன்னதற்கு பிறகு, நபிகள் நாயகம் தான் எங்களுடைய தூதர் என்று சொன்னதற்கு பிறகு, அந்த கொள்கையில உறுதியாக நாம நிற்க வேண்டும். அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, நீ இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதிலே உறுதியாக நீ நிற்க வேண்டும், பாதியில போய்விடக்கூடாது. சுய விருப்பத்திலே சொந்த காரணத்திற்காக இந்த மார்க்கத்தை புறம் தள்ளிவிடக் கூடாது. பிறர் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் நாம நம்முடைய கொள்கையை இழந்து நிறுத்திவிடக் கூடாது. உலக ஆதாயங்களுக்காக நம்முடைய மார்க்கத்தை காற்றிலே பறக்க விட்டு விடக்கூடாது. உறுதியாக நிற்க வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் அவருக்கு சொன்ன போதுமான ஒரு உபதேசம். இதை செஞ்சாலே போதும், இஸ்லாத்தை கடைபிடிச்சிட்டல்ல. நீ எப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிற? அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று வந்திருக்கிறாய்.
அவனுடைய தூதரை ஏற்று வந்திருக்கிறாய். இதுதான் என்னுடைய மார்க்கம், இதனால் வழியிலே நான் நடந்தால்தான் எனக்கு மறுமையினுடைய வெற்றி என்று நீ வந்துவிட்டதற்கு பிறகு உனக்கு எதற்கு ஊசலாட்டம்? நீ ஏன் தடுமாறுகிறாய்? நீ ஏன் உலகத்தினுடைய ஆசை பக்கம் சாய்கிறாய்? உனக்கு மறுமை என்கிற உன்னதமான ஒரு வாழ்வு இருக்குது, உனக்கு சுவனம் இருக்கிறது என்று உனக்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு நீ ஏன் தடுமாற வேண்டும்? உலகம் என்பது அற்பமானது என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்டு விட்டது. மறுமை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்வு என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய நீ உறுதியோடு தான் பயணிக்க வேண்டும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதிலே நாம் உறுதியோடு தான் பயணிக்க வேண்டும். அப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். இதற்கு முன்னால் இந்த கொள்கையை ஏற்று வாழ்ந்த பல நபிமார்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், நல்லடியார்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள், சஹாபாக்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலேயும் நாம கொள்கை உறுதியைத்தான் பார்க்க முடிகிறது. கொள்கையில ஊசலாட்டத்தை நம்மால பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு வாழுகிற மக்களிடத்துல அது மாதிரியான கொள்கை உறுதியை நம்மால பார்க்க முடியவில்லை. கொள்கையிலே உறுதியாக செயல்படக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆனால் பலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தாற் போல அவருடைய வாழ்வு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய கொள்கை பிடிப்பு என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. கொள்கையினுடைய உறுதித்தன்மை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்துல உறுதியாக செயல்படுவார்கள், மார்க்கத்தை கடைபிடிப்பார்கள், வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுவாங்க, தாவா பணிகள்ல ஈடுபடுவார்கள். ஆனால் அப்படியே வந்து கொண்டிருக்கிற மனிதனை ஒரு கட்டத்துல பார்க்கும்போது அவரை காணாது. அவர் என்ன செய்து விடுவார்? மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலே ஈடுபட ஆரம்பித்து விடுவார், மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார். அப்படி நம்முடைய வாழ்வு இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எந்த கொள்கை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அதில் தான் நாங்கள் வாழ்வோம், அதைத்தான் கடைபிடிப்போம் என்கிற உறுதித்தன்மை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழும் பொழுது எப்போ மனிதன் உறுதித்தன்மை இழப்பான்? சோதனைகள் வரும் பொழுது இழப்பான். நமக்கு சோதனை வந்து விட்டது, நமக்கு கஷ்டம் வந்து விட்டது, துன்பம் வந்து விட்டது, அப்போ உறுதித்தன்மை இழந்து விடுவார்கள். ஆனால் ஒன்றை அடிப்படையிலேயே நாம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாத்தை கடைபிடித்து நாம வாழும் பொழுது சோதனைகள் என்பது நம்மை நோக்கி வந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த சுவன வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே நாம் தியாகம் செய்தாக வேண்டும். எந்த விதத்திலேயும் நாம தியாகம் செய்தாக வேண்டும். அப்படி தியாகம் செய்ய வேண்டும் என்கிற மனநிலை நமக்கு வந்தால்தான் நாம உறுதியாக நிற்க முடியும். நான் தியாகம் செய்ய மாட்டேன், எனக்கு சொகுசா இருந்தா நான் வருவேன், சிரமம் இல்லை என்றால் வருவேன், எனக்கு மனசுக்கு நெருக்கடி இருந்தா நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நான் வரமாட்டேன் என்று நாம் இருக்க முடியாது. சோதனைகளையும் துன்பத்தையும் எதிர்கொண்டுதான் நம்முடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும். நாம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம வாழுகிற இந்த காலத்துல நமக்கு இதற்கு முன்னால் சென்றவர்களை போன்ற சோதனைகள் தான் வந்திருக்குதா? சொல்லுங்க பாப்பா, நமக்கு சோதனை இருக்குதா? நாம சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோமா? கஷ்டப்படுகிறோமா? இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக நாம ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறோமா? ஏதாவது கஷ்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானா? ஆனால் நபிமார்கள் அவ்வளவு பெரிய துன்பத்தை அடைந்தார்கள். இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் துன்பத்தை அவர்கள் அடைந்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, நீங்கள் சுவர்க்கத்திற்கு சுலபமாக போய்விடலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போன்று கஷ்டத்தை போன்று நீங்களும் அடையாமல் சுவனத்திலே போய்விடலாம், அந்த சுவன இன்பத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறீங்களா? அவர்களுக்கு கடுமையான துன்பங்கள் ஏற்பட்டது,
அவர்கள் அப்படியே நிலைகுலைய வைக்கப்பட்டார்கள். அப்படியே புடிச்சு ஆட்டி விட்டான் அல்லாஹ். இந்த கொள்கையை ஏற்றதற்காக தடுமாறினார்கள், தடம் மாறவில்லை, அப்படியே உழுக்கப்பட்டார்கள். எப்படி, எந்த அளவுக்கு? அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். நபிமார்களோடு இருந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டாங்க, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்? இவ்வளவு துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் நாம ஆளாகி கொண்டிருக்கிறோமே, மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும்? அவ்வளவு துன்பத்தை சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த அந்த துன்பங்களை போன்று உங்களுக்கு ஏற்படாமல் நீங்க சுவனத்தை அடையலாம் என்று நினைக்கிறீங்களா? அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தை நீங்க அனுபவித்தாலும், எவ்வளவுதான் ஆட்டுவிக்கப்பட்டாலும், நீங்க ஒன்றை நினைவு கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்க பக்கத்துல தான் இருக்குது. இவ்வளவு துன்பத்தை அடைவது மாதிரி நீங்க அடையாம சொர்க்கத்துக்கு போலாமான்னு அல்லாஹ் கேட்கிறான. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் அவ்வளவு துன்பம் இருக்குதா? அவ்வளவு கஷ்டம் நம்மிடத்துல இருக்குதா? ஏன் இதை சொல்றோம்? அவ்வளவு துன்பத்தை அடைந்ததற்கு பிறகும் அவர்கள் மார்க்கத்துல தடுமாறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இறை மறுப்பாளருடைய தொல்லைகள் தாங்க முடியல, கஷ்டம் எங்களால பொறுத்துக் கொள்ள முடியல, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடாதா? அல்லாஹ்விடத்திலே உதவி தேடக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு துன்பம் வந்திருக்கிறது சரிதான், ஆனால் உங்களுக்கு முன்னால வாழ்ந்தாங்களே அவர்களை போன்று உங்களுக்கு துன்பம் வரல. இப்போ உங்களுக்கு துன்பம் வந்திருக்குது, கஷ்டத்தை நீங்க சந்திக்கிறீங்க. இந்த காபிர்கள் உங்களை அடிக்கிறார்கள், மிதிக்கிறார்கள், வசைபாடுகிறார்கள், கேலி பண்றாங்க, எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்த துன்பம் என்பது உங்களுக்கு முன்னால் சென்றார்களே அவர்களுடைய துன்பத்தோடு ஒப்பிடும் பொழுது இது குறைவுதான். அவங்க எப்படி துன்பத்தை அனுபவிச்சாங்க? முஸ்லிம் என்று சொன்னதற்காக, அல்லாஹ்வை வணங்குகிறோம் என்கிற இந்த கொள்கையை ஏற்றதற்காக ஒரு மனிதரை குழியிலே நிறுத்தி அவருடைய தலையிலே ரம்பத்தை வைத்து அறுத்தார்கள். 2 கூறுகளாக அறுத்தார்கள். தாலிக்க லா யசுத்துஹு அன் தீனி, அவரை இந்த காரியம் அவருடைய மார்க்கத்தை விட்டும் தடுமாற செய்யல. 2 கூறாக பிளந்து போட்டு விட்டார்கள். இந்த துன்பம் நமக்கு இன்னைக்கு வந்திருக்குதா? இன்னைக்கு நாம இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய நாம இது மாதிரியான ஒரு துன்பத்தை நேரடியாக பார்த்திருக்கிறோமா? அப்படி துன்பம் வந்திருக்குதா? நமக்கு வரவில்லை. இன்னொரு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு மனிதருக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். என்ன தண்டனை? இரும்பு சீப்புகளை வைத்து அவருடைய மேலையிலே குத்தி கிழிக்கிறார்கள். இரும்பு சீப்பை கொண்டு வந்து அப்படியே அவருடைய உடம்புல அதை இறக்கி அப்படியே குத்தி கிழிக்கிறாங்க. அது அவருடைய உடம்புல உள்ள எல்லா பாகத்தையும் குத்தி கிழித்து ரத்தத்தை வர வைத்து சதையை நோண்டி அவருடைய நரம்பை நோண்டி எலும்புகள்ல போய் பராண்டி எடுக்குது. இப்படி வேதனை செய்தார்களா? இது அவரை அவருடைய மார்க்கத்திலிருந்து தடம்புரள செய்யவில்லை. உறுதிப்பாட்டை கொஞ்சம் கூட குறைக்கல. என்னை இப்படி 2 அறுத்து போட போறான, என்னுடைய மேலையில் இரும்பு சீப்பை வச்சு கிழிக்க போறாங்களே, ஏண்டா நான் இந்த மார்க்கத்தை விட்டுறேன், நீங்க என்ன, நான் உங்களுடைய வழியிலே வந்து விடுகிறேன் என்று சொன்னாங்களா? அப்படி உறுதிப்பாட்டோடு நின்ற அந்த வழியில் வந்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய துன்பம் என்ன? இன்னைக்கு நமக்கு என்ன கஷ்டத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்? பசியோடு இருக்கிறோமா? பட்டினியோடு இருக்கிறோமா? இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கிறோமா? வசதி வாய்ப்பு இல்லையா? ஆடை ஆபரணங்கள் இல்லையா? இப்படி எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு முன்னால் சென்றவர்கள் எல்லாம் எவ்வளவோ துன்பத்தை அடைந்தார்கள், எவ்வளவோ கஷ்டத்தை அடைந்தார்கள்.
ஆனால் நாம எந்த துன்பத்தையும் அடையாமல் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த கஷ்டத்தையும் சந்திக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எப்படி நாம நம்முடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துறோம்னு பாருங்க. நம்முடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு கல்யாண வீடு என்று வந்து விட்டால் அவருடைய உறுதித்தன்மை காணாமல் போய்விடுகிறது. ஏகத்துவ கொள்கையில பயணிக்கக்கூடியவங்க திருமணம் என்று வரும் பொழுது என்ன செய்து விடுகிறார்கள்? கொள்கையை எல்லாம் மறந்து விடுகிறார்கள். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறவுக்கு திருமணம் என்று வந்து விட்டால் அதுல போய் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். எப்படி கலந்து விடாம இருக்கிறது? குடும்ப உறவாச்ச, அண்ணனுடைய கல்யாணம் ஆச்ச, தம்பியுடைய கல்யாணம் ஆச்ச, உறவுக்கார கல்யாணம் ஆகிவிட்டது. என்ன இன்றைக்கு திருமணத்தின் பெயரால் எப்படி இன்றைக்கு கொள்கையை விட்டும் தடமாறி செல்கிறார்கள். அதுவரைக்கும் தௌஹீத் ஜமாத்துல பயணித்துக் கொண்டிருப்பார், நிர்வாகியாக இருப்பாரு. ஒரு கல்யாண விஷயம் என்று வரும் பொழுது, பாய் நான் கொஞ்சம் பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்கிறேன், ஒரு 5 மாசம் 6 மாசம் கழித்து திரும்பவும் நான் பொறுப்புல வந்து சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, அவரு திருமணம் முடிக்க போறாராம். அந்த திருமணத்துல என்ன ஆகிவிடலாம்? சில நேரம் விருந்து வைக்கக்கூடும், அதிகமான ஆட்களை கூப்பிடக்கூடும், இப்படி மார்க்கத்திற்கு முரணான ஏதாவது ஒன்று நடந்துரும். அதனால நான் என்ன செய்யறேன், இந்த பொறுப்பை நான் ராஜினாமா பண்றேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வரதட்சணை திருமணங்களிலே சர்வசாதாரணமாக போய் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மார்க்கத்திற்கு மாற்றமான திருமணங்களிலே போய் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப எங்க நமக்கு கொள்கை உறுதி இருக்கிறது? எங்க நாம கொள்கை உறுதி எங்க வெளிப்படுத்த போறோம்? கொள்கை உறுதிய இப்படித்தான் நாம நம்முடைய கொள்கை உறுதியை வெளிப்படுத்தணுமா? இப்படி வெளிப்படுத்துகிற கொள்கை உறுதிக்கும் இரும்பு ரம்பத்தை கொண்டு வந்து தலையிலே 2 கூறுகளாக அறுத்த பிறகும் அவர் மார்க்கத்தில் இருந்து தடம் புரளாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலேயே மரணித்து போகிறார் என்றால் இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசம் எப்படிப்பட்டது? அல்லாஹ் யாரை நேசிப்பான், யாரை வெறுப்பான்? உனக்கு எல்லா சௌகரியத்தையும் தந்திருக்கிறேன், உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, உனக்கு எல்லா விதத்திலேயும் இந்த உலகத்திலே வாழ்வு எளிதாக்கப்பட்டிருக்குது, சிரமம் இல்லை. ஆனாலும் நீ அற்பமான ஒரு காரணத்தை சொல்லி நீ இந்த மார்க்கத்தை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டு போகிறாய் என்றால் உன்னுடைய உறுதிப்பாடு என்ன? மரணத்தை நேருக்கு நேராக பார்த்ததற்கு பிறகும் இந்த இஸ்லாத்தை விடாத அவருடைய உறுதிப்பாடு என்ன? யாரை அல்லாஹ் நேசிப்பான், யாருக்கு அல்லாஹ் சுவனத்திலே கண்ணியத்தை வழங்குவான்? அப்ப நாம எவ்வளவு சிந்திக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற சலுகைகளை மனதில் ஆழமாக நிறுத்தணும். நிறுத்திவிட்டுதான் நம்முடைய மறுமையினுடைய பயணத்தை நாம் உறுதியோடு செயல்படுத்த வேண்டும். எத்தனை எத்தனை தியாகத்தை எல்லாமோ இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செய்துவிட்டு நல்லடியார்கள், இறை நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டும் சென்றிருக்கிறார்கள். பெண்களுக்கு உதாரணத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன். ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனுடைய மனைவியை அல்லாஹ் உதாரணமாக ஆக்குகிறான். அவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னோடி, முன்மாதிரி என்று சொல்லுகிறான். அப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? உலகத்தினுடைய இன்பத்தை துறந்து அந்த இன்பத்தை தூக்கி எறிந்து விட்டு மறுமைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்வை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள். ஃபிரௌனுடைய மனைவி, அவன் யாரு? கொடுங்கோல் ஆட்சியாளன். அவங்களுடைய மனைவி யாரு? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு ஈமான் கொண்ட ஒரு பெண். அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ் ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு உன்னுடைய புறத்தில் இருந்து ஒரு வீட்டை எனக்கு தா. உனஜ்னி மினல் ஃபிரௌன்,
இந்த பிறவனுடைய அந்த காரியத்திலிருந்து, அவனுடைய வேதனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு, அந்த கூட்டத்தார் செய்கிற அந்த அநியாயத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு சுவனத்திலே ஒரு வீட்டை தா என்று கேட்டார்கள். ஏன் அப்படி அவங்க கேட்டாங்க? இந்த உலகத்திலே இருந்த வீடு என்பது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வீட்டில் அவங்க இருந்தாங்க. பெரும் அரச மாளிகையிலே இருந்தார்கள். அரசனுடைய மனைவி சாதாரண ஒரு வசதியில இருப்பாங்களா? இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வசதி வழங்கப்பட்டிருக்குது. நமக்கு நல்ல அழகான வீடு இருக்குது, நம் மீது காத்துப்படுவதற்காக ஃபேனை வச்சிருக்கிறோம், ஏசிய மாட்டி வச்சிருக்கிறோம், பாத்திரம் தேய்க்கிறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருக்கிறோம், துணி கழுவுறதுக்காக ஒரு மிஷின் வச்சிருக்கிறோம், ஃப்ரிட்ஜ் நமக்கு இருக்குது, எல்லா விதமான வசதிகள், பெட் இருக்குது, படுத்தா தூங்குறதுக்கு அழகான மெத்தை இருக்கிறது, அதுல பக்கத்திலேயே சுவிட்சிய வச்சிருக்கிறோம். எழும்பி போய் என்ன செய்ய வேண்டாம், ஃபேனை லைட்டை போட வேண்டாம், அணைக்க வேண்டாம். படுத்து விட்டால் திரும்ப எழும்பி போறதுக்கு சிரமமா இருக்கும். படுத்து விட்டு அணைப்பதற்கும் போடுவதற்கும் பக்கத்திலேயே ஒரு சுவிட்ச் போர்டை மாட்டி வச்சிருக்கிறோம். வெளியில போறதுக்கு வாகனம் இருக்கிறது, எல்லா விதமான வசதிகள், ஆடைகள், அழகான ஆடைகளை வச்சிருக்கிறோம், அணிகலன்கள் நமக்கு இருக்கிறது. எந்த விதமான ஒரு அசௌகரியமும் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த உலகத்துல நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் யாரு? ஒரு அரசனுடைய மனைவி. அவங்களுக்கு எவ்வளவு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அந்த அரசனுடைய மனைவி இந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டதற்கு பிறகு அந்த அரசனிடத்திலிருந்து துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அதனாலதான் கேட்டாங்க, இறைவா, இந்த பிறவனுடைய செயலில் இருந்தும் அவனுடைய கூட்டத்தாருடைய செயலில் இருந்தும் நீ என்னை பாதுகாத்து விடு. கொடுமைப்படுத்துகிறார்கள், எனக்கு தொல்லை தருகிறார்கள், துன்பம் தருகிறார்கள். அவருடைய இந்த நாச வேலையிலிருந்து இறைவா நீ என்னை பாதுகாக்க வேண்டும். அது மாதிரி சுவனத்திலே ஒரு வீட்டை எனக்கு தர வேண்டும். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? ஒரு பெண்ணை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இந்த பெண் தான் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு உண்டான முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எவ்வளவு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த முடியும்னு பாருங்க. ஒரு பெண்ணால், ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பெண்ணால் எவ்வளவு மன வலிமையோடு உறுதியோடு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற நல்லடியார்களுக்கும் முன்மாதிரியாக ஒரு காரியத்தை செய்ய முடியும் என்கிற உயர்ந்த உறுதித்தன்மையை வெளிக்காட்டியவர்கள் பிறவுடைய மனைவி அவர்கள். இன்னைக்கு நம்மளால வெளிப்படுத்த முடியாதா? ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் கொடுமைப்படுத்தியதற்கு பிறகும் அவர்களுடைய வசதி வாய்ப்பிலே செல்வ சீமாட்டியாக வாழ்ந்ததற்கு பிறகும் அவர்களால் அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹுவை மட்டுமே ஈமான் கொண்டு அல்லாஹ்விடத்தில் திருப்தி எதிர்பார்க்க முடியும் என்றால் எந்த சிரமமும் நமக்கு இருக்குதா? எந்த தொல்லையாவது நமக்கு இருக்குதா? ஏன் நம்முடைய உறுதியை வெளிப்படுத்த முடியல? ஏன் நாம உறுதியாக செயல்பட முடியாது? பல மடங்கு உறுதியாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். இப்படி உறுதித்தன்மைக்கு ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துல இஸ்லாத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஏற்றுக்கொண்ட சூனியக்காரர்கள் தன்னுடைய உறுதித்தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு முன்னால் தான் இறை தூதர், அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்த தூதர் என்கிற அந்த காரியத்தை நிரூபிப்பதற்காக சில அற்புதத்தை செய்கிறார்கள். தன்னுடைய கைத்தடியை தூக்கி போடுகிறார்கள், அது பாம்பாக மாறுகிறது. தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ள கையை வைத்து விட்டு வெளியே எடுக்கிறார்கள், அது பிரகாசமாக அவருடைய கை மின்னுகிறது. இதை பார்த்து விட்டு ஃபிரௌன் சொல்றான், நீங்க மேஜிக் பண்றியா? மேஜிக் வித்தை காட்டுறியா? கண்கட்டி வித்தை காட்டுகிறாயா? என்னிடத்திலேயும் மேஜிக் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உன்னுடைய மேஜிக்கை எல்லாம் முறியடிக்கிறது மாதிரி, உன்னுடைய இந்த சூனியத்தை எல்லாம் முறியடிக்கிறது மாதிரி என்னிடத்திலேயும் ஆள் இருக்கிறார்கள், போட்டி வைப்போமா அப்படின்னு கேட்கிறான். போட்டி வைக்கலாம். அப்ப எல்லாரையும் அழைத்து வந்து போட்டி வைக்கிறான். சூனியக்காரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள்,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. அப்ப சூனியக்காரர் கேட்கிறாங்க, யாரு முதல்ல மேஜிக் வித்தை காட்டுறது, சூனியத்தை செய்யறது? அப்ப மூசா சொல்றாங்க, நீங்க ஆரம்பிங்க. அப்ப அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த கயிறுகளை எல்லாம் தூக்கி போடுகிறார்கள். அது அப்படியே பாம்புகளாக அப்படியே ஒரு காட்சி அளிக்கிறது. இப்ப அல்லாஹ் சொல்றான் மூசாவிடத்துல, நீங்க உங்களுடைய கைத்தடியை போடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போடுகிறார்கள். அது பாம்பாக உருவெடுக்கிறது. எதிர் அணியில் இருந்து போட்ட அந்த கயிறுகளை எல்லாம் இந்த பாம்பு எடுத்து விழுங்கி விடுகிறது. எதிர் அணியில போட்டது பாம்பு மாதிரி காட்சி அளிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்டது பாம்பாகவே மாறி அவர்கள் செய்த மேஜிக்கை எல்லாம் எடுத்து விழுங்கி விடுகிறது. இப்பதான் அந்த சூனியக்காரர்கள் பார்க்கிறார்கள், மேஜிக் வித்தையை செய்யக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஃபிரௌனுடைய ஆட்களாக இருக்கிற அந்த மேஜிக் வித்தை செய்யக்கூடியவர்கள் பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்யறது நாம் செய்வதை போன்ற மேஜிக் இல்ல, அது வித்தை கிடையாது, அது உண்மையிலேயே பாம்புதான். அது உண்மையிலேயே பாம்புதான் என்றால் ஒரு மனிதரால் கைத்தடியை போட்டு உண்மையிலேயே பாம்பாக மாற்ற முடியாது. அப்படி என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவதே சத்தியம், அதுதான் உண்மை. அவங்க சொல்றாங்க, ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, நாங்கள் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற, இந்த ஹாரூன் அவர்கள் சொல்லுகிற இறைவனை எங்களுடைய இறைவனாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், நாங்க இறை நம்பிக்கை கொண்டு விட்டோம். அவங்கதான் உண்மை, அல்லாஹ் தான் உண்மையானவன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மார்க்கத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபிரௌன் பார்க்கிறான், என்னது நம்ம கூட்டிட்டு வந்த ஆளு நமக்கு எதிராக இப்பொழுது அந்த கூட்டத்துல போய் சேர்ந்துட்டாங்களே. அவன் சொல்றான், உங்களுடைய தலைவரே மூசா தான், என்ன விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களா? அவரை தோற்கடிக்கிறதுக்கு உங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடியே பேரம் பேசியாச்சு, வெற்றி பெற்றால் மூசாவை தோற்கடித்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவன் சொல்றான், எனக்கு நான் எப்படி இருக்கிறேனோ என்ன மாதிரி உங்களையும் அந்தஸ்துல நான் கொண்டு வந்து வைக்கிறேன், உங்களை உயர்ந்த இடத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். பேசிவிட்டு தான் வந்திருக்கிறார்கள், உண்மையை பார்க்கிறார்கள், சத்தியத்தை பார்க்கிறார்கள். இதுதான் இறைவனுடைய புறத்திலிருந்து வந்த மார்க்கம். இங்கே கைத்தடி உண்மையிலேயே பாம்பாக மாறுகிறது என்றால் இது அவர் சத்தியத்தோடு வந்திருக்கிறார், அவர் சொல்லுவது உண்மைதான் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இறைவனை நம்பிக்கை கொள்கிறார்கள். ஃபிரௌன் சொல்றான், அவர் தான் உங்க தலைவன், அதனால நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இதுதான் முக்கியம். மாறிவிட்டதுனால எப்படி உங்களுக்கு உயர்ந்த சன்மானங்கள் உண்டு, உங்களுடைய தகுதிகளை உயர்த்துகிறேன் என்று சொன்னானோ அந்த ஃபிரௌன் என்ன சொல்றான், நீங்கள் அவரோடு சேர்ந்ததனால உங்களை மாறு கால் மாறு கை வெட்டுவேன், உங்களுடைய வலது கையை வெட்டுனா கீழே இடது காலை வெட்டுவேன், மாறுகால் மாறுகை வாங்கி பேரித்தம் கட்டையிலே உங்களை என்ன செய்வேன், சிலுவையிலே அறைவேன் அப்படின்னு ஃபிரௌன் சொல்லுகிறான். அதை சொன்னால் அவன் நிச்சயமாக செய்வான். ஏன்? அவனுடைய வரலாறு அப்படிப்பட்டது. அவனுடைய ஆட்சிக்கு ஒரு பாதிப்பு, அவனுடைய உயிருக்கு ஒரு பாதிப்பு என்று வரும் என்று தெரிந்தவுடனே அந்த சமுதாயத்திலே இருந்த அத்தனை பிஞ்சு ஆண் குழந்தைகளையும் வெட்டி சாய்த்தவன், குழந்தைகளை வெட்டி கொண்டவன், ஆண் மக்களை கொன்றுவிட்டு பெண் மக்களை உயிரோடு விட்டவன், குழந்தையின் மீதே இரக்கம் காட்டாத இந்த ஃபிரௌனா இந்த உயர்ந்து வளர்ந்து நிற்கிற இந்த மேஜிக்காரர்களுக்கு இரக்கம் காட்டிவிட போறான். இஸ்லாத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவருடைய எதிரணியிலே நிற்கிறார்கள். உன் கையையும் காலையும் மாறுகால் மாறுகை வங்கி வெட்டுவேன், உன்னை சிலுவையிலே அறைவேன் என்று சொன்னால் அவன் அதை நிச்சயமாக செய்வான். இப்பதான் அந்த முஸ்லிம்களுடைய உறுதித்தன்மை வெளிப்படுகிறது. அவர்கள் ஏற்றிருக்கிற அந்த கொள்கையினுடைய உறுதி அங்கே வெளிப்படுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஃபக்லிமா அன்த கால், உனக்கு என்ன தீர்ப்பு சொல்ல வேண்டும் முடியுமோ அந்த தீர்ப்பை நீ சொல்லிவிடு. நாங்கள் இந்த சத்தியத்தை பார்த்ததற்கு பிறகு உன்னையும் என்னையும் படைத்த ஒரு சர்வ வல்லமை படைத்த இறைவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்ததற்கு பிறகு, மறுமையினுடைய வாழ்வை தெரிந்ததற்கு பிறகு
அந்த மறுமையினுடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்பதை தெரிந்ததற்கு பிறகு எங்களால பின்வாங்க முடியாது. நீ என்ன தீர்ப்பை வேண்டும் என்றாலும் சொல் என்று அந்த சபையில கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு முன்னால தன்னுடைய உயிர் போக போகிறது என்பதை தெரிந்ததற்கு பிறகு அவர்கள் அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைந்தார்களே, அந்த உறுதித்தன்மையில நமக்கு படிப்பினை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இன்னைக்கு நமக்கு இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மைகளை எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்த முஸ்லிம்கள் வெளிப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வழியிலே வந்து அமர்ந்து கொண்டு நாம் இன்னைக்கு அற்பமான ஒரு காரியத்திற்கு நம்முடைய மார்க்கத்தை காற்றிலே பறக்க விடுகிறோம் என்றால், அற்பமான காரியத்திற்காக வணக்க வழிபாடுகளிலே கவனம் இல்லாமல் இருக்கிறோம் என்றால், அற்பமான காரியங்களுக்காக நாம் மார்க்க சட்டதிட்டங்களை கடைபிடிக்காமல் இருக்கிறோம்னா எவ்வளவு வருத்தம். நம்முடைய உறுதித்தன்மை இல்லாமல் போய்விட்டது. உறுதித்தன்மை இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு தான் நம்ம ஆளாக முடியும். அல்லாஹ் நம்மை விசாரிக்க தானே செய்வான். இப்ப உலகத்திலே எத்தனையோ சமுதாயத்தை நான் இறை நம்பிக்கையாளர் ஆக்கியிருந்தேன். அவர்களுக்கெல்லாம் பெரும் பெரும் தியாகம் செய்ய வேண்டிய அந்த நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி இருந்தேன். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி நிலை ஏற்படுத்தலையே. நீ ஏன் கொள்கையில உறுதியா இருக்கல்ல அப்படின்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? ஒன்றும் வேண்டாம். இந்த உலகத்துல இப்போது நிதர்சனமாக ஒரு கூட்டம் பலஸ்தீன்ல எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி உறுதித்தன்மையை வெளிப்படுத்துறாங்க? எப்படி இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சிரமங்களையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்களோ அதே போன்ற துன்பத்தையும் துயரத்தையும் இன்றைக்கு ஒரு கூட்டம் அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கிறது. எங்கேயாவது அவர்கள் இறை அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? அவர்கள் சொல்கிறார்கள், ஆமன்து பில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டோம். வலம் நக்ஃபுர் பிஹி அபதா, இதற்கு பிறகு இந்த நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை மறுக்க மாட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்க மறுக்கவே மாட்டோம். நாங்க இறை நம்பிக்கை கொண்டு விட்டோம். எவ்வளவு துன்பம் கஷ்டம் துயரம் எது வந்தாலும் சரி, நாங்க இந்த மார்க்கத்தை விட்டு மாற மாட்டோம். நாங்க எங்களுடைய இறைவன் எங்களுக்கு வழங்கி இருக்கிற கடமைகளை செய்வோம். இந்த மார்க்கத்துல தான் உறுதியாக நிற்போம் என்று உறுதித்தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப நாம் அதையெல்லாம் பார்க்கக்கூடிய நாம, நம்முடைய உள்ளம் பதறுது, உள்ளம் கவலை கொள்ளுகிறது. அந்த கவலை எப்படி மாற வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதோடு நாம் நம்முடைய கொள்கையை உறுதிப்படுத்த வேண்டும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை உறுதிப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தினுடைய சிந்தனையை அதிகப்படுத்த வேண்டும். ஒரு சினிமாவை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, ஒரு நாடகத்தை பார்த்து விட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, பிறரை பற்றி புறம் பேசிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, இன்னவர காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமே, ஒரு கூட்டம் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தன்னுடைய பிள்ளைகளை இழந்து கொண்டிருக்குது, வீடு வாசலை இழந்து நிற்கிறது, எப்போ மரணம் வரும் என்று தெரியாமல் பரிதவித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது, பசியோடு பட்டினியோடு செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. இந்த சினிமா நமக்கு தேவையா? இப்படி புறம் பேசுறது நமக்கு தேவையா? இப்படி மார்க்கத்தை மறப்பது நமக்கு தேவையா? அப்படிங்கிற சிந்தனை நமக்கு ஏற்பட்டு அந்த படிப்பினை நம்முடைய கொள்கையினுடைய உறுதியாக மாற வேண்டும். அப்படித்தான் நாம படிப்பினை பெறக்கூடியவர்களாக மாறணும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில இல்ல. முஸ்லிம்களுடைய வாழ்வு என்பது உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கொள்கையினுடைய உறுதிப்பாட்டை எல்லாம் பார்க்க முடியாது. என்ன வழிமுறை அல்லாஹ் தந்திருக்கட்டுமே, ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய வழிமுறையை சொல்லி தந்திருக்கட்டுமே, எங்களுக்கென்று வழிமுறை இருக்கிறது, அதை நாங்க திருத்துவோம். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னால் அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கிடுவோம், மீதி எல்லாத்தையும் நாங்களா போடுவோம், நாங்களாக உருமாற்றுவோம். ஒவ்வொரு வழிமுறையும் நாங்கள் உருவாக்குவோம். மார்க்கத்தில் ஒரு வழிமுறை உருவாக்கப்பட்டிருந்தால் அதையெல்லாம் அப்படியே கடைபிடிக்கக்கூடிய தன்மையில நாங்கள் இருக்க மாட்டோம். அப்படின்னு இன்னைக்கு எத்தனை விஷயத்தில் அப்பட்டமாக மீறி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். வருகிற வழியில எல்லாம் திருமணங்கள் நடந்து கொண்டே இருக்குது.
இது எந்த திருமணம்? இஸ்லாமிய திருமணம். இஸ்லாமிய திருமணத்திற்கு என்று அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார், அவருடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதைத்தான உறுதியோடு கடைபிடிக்கணும். ஆனா அவர்கள் கடைபிடிக்கிறது இல்ல, தன்னுடைய சொந்த சுய விருப்பத்தை அதிலே புகுத்துகிறார்கள். ஒவ்வொரு தெருவுலையும் பேனர் எழுதி வச்சிருக்கிறாங்க, இந்த குடும்பத்தாருடைய திருமணம், இது இந்த குடும்பத்தாருடைய திருமணம். அதுல வாசகம் என்ன போட்டிருக்கிறாங்க? உறவால் உயர்வோம், உறவால் உயர்வோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கையா? உறவால் உயர்வோம்னா இஸ்லாம் அதற்கு ஒரு உறவுக்கு உயர்வு தந்திருக்கிறது. அது இந்த அடிப்படையில மார்க்கத்தை மீறி பல குடும்பங்கள் சேர்ந்து இந்த திருமணத்திற்கு நபிவழிக்கும் இறை தூதருக்கும் மாற்றமாக நடந்து அப்படி உறவால உயர முடியுமா? இப்படி இன்றைக்கு தங்களுடைய வாழ்வை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவையும் உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உறுதித்தன்மையோடு நீங்க இருக்கணும், மார்க்கத்தை உறுதியாக நீங்க கடைபிடிக்கணும். அது எல்லா அம்சத்திலேயும் எல்லா விதத்திலேயும் என்னென்ன உங்களுக்கு வழிமுறை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, அவனுடைய தூதர் தந்திருக்கிறார்களோ, அத்தனை வழிமுறைகளிலேயும் நீங்கள் மார்க்கத்தை உறுதியாக கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடித்தால் நீங்க மறுமையிலே சுவனத்தை அடையலாம். அப்படி கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலேயும் உங்களுக்கு இழிவு ஏற்படும், மறுமையிலேயும் அல்லாஹ்வுடைய தண்டனை ஏற்படும். இன்னைக்கு அப்படித்தான் பல முஸ்லிமுடைய வாழ்வு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், யூசிக்குல் உமமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸ்ஸதியா. என்னுடைய இந்த உம்மத்தார்கள் என்ன செய்வார்? ஒரு கட்டத்திலே எப்படி பசியோடு இருக்கிற ஒரு மிருகம் அதனுடைய உணவு தட்டின் மீது பாயுமோ, அது மாதிரி என்னுடைய சமுதாயம் ஒரு கட்டத்திலே அலைக்கழிக்கப்படுவார்கள், சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள். எதிரிகள் அப்படி இந்த சமுதாயத்தின் மீது பாய்வார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, ஓமின் கில்லத்தி நஹ்னு யௌமைதின், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் நாங்கள் மிக குறைவாக இருப்போமா? எதிரி நம் மீது பாய்கிறான் என்றால் எண்ணிக்கையில குறைவாக இருக்கிறதுனால நம் மீது பாய்வானா? அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல் அன்தும் யௌமைதின் கஸீர், இல்ல, அந்த நாளில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். என்றாலும் அல்லாஹ் என்ன செய்வான்னா, உங்களை எப்படிப்பட்ட நிலையில் ஆக்குமா? ஒரு காய்ந்து போன குப்பைகளை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான். தண்ணீர் அடிச்சுட்டு போகிற குப்பைகளை போன்று, சருகுகளை போன்று உங்களை அல்லாஹ் ஆக்கி விடுவான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீது இருக்கிற பயத்தை அல்லாஹ் கலக்கி விடுவான். ஒரு இறை நம்பிக்கையாளன் உறுதியோடு இருந்தால், கொள்கையிலே உறுதியாக இருந்தால், ஒரு கூட்டம் உறுதியோடு செயல்படும் என்றால் அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுடைய பயத்தை எதிரியினுடைய உள்ளத்துல போடுவான். அல்லாஹ் சொல்றான், அந்த பயத்தை நான் கலக்கி விடுவேன். உங்களுடைய உள்ளத்துல வஹன் என்கிற ஒரு குறைபாட்டை உங்களுடைய உள்ளத்துல போட்டு விடுவேன். உங்களுடைய உள்ளத்துல வஹன் வந்துடும், எதிரியுடைய உள்ளத்துல உங்கள் மீது இருக்கிற பயம் போய்விடும். அப்ப ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, மல் வஹன், வஹன் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ்? வஹர்னா என்ன? எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த குறை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள், ஹுப்பு துன்யா, உலகத்தை நேசிக்கிற தன்மை, வ கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுக்கிற தன்மை. இந்த ரெண்டும் உங்களுடைய உள்ளத்துல வந்துரும். யாருடைய உள்ளத்துல? முஸ்லிம்களுடைய உள்ளத்துல. எப்படிப்பட்ட குறைவாக இருக்கிற முஸ்லிமுடைய உள்ளத்திலையா? இல்ல, அதிகமாக இருக்கிற இந்த உலகத்துல வாழுகிற முஸ்லிம்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் இந்த உலக ஆசையையும் மரணத்தை வெறுக்கிற ஒரு தன்மையும் அவருடைய உள்ளத்துல ஏற்பட்டு விடும் என்று சொல்லுகிறான். இன்னைக்கு அந்த நிலை வந்திருக்குதா இல்லையா? என்னதான் மார்க்கத்தினுடைய சட்டங்கள் எங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவுதான் ரசூலுல்லாஹ் எங்களை எச்சரிக்கை செய்திருந்தாலும், நாங்க அதையெல்லாம் கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டோம். அதுவெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு உறுத்தலையோ ஒரு மன மாற்றத்தையோ ஏற்படுத்தாது. நான் இருக்கிற இந்த பாதையில தான் இருப்பேன்னு ஒருத்தர் செயல்படுறான். தொழுகை வணக்க வழிபாடுகளை தூக்கி எறிகிறான், மற்றவர எல்லா காரியத்தையும் தூக்கி எறிந்து விட்டு அவன் இந்த உலகத்துல வாழ்றான்னா என்ன ஆசை அவனுடைய உள்ளத்துல வந்திருக்குது?
உலக ஆசை வந்திருக்கிறது. உலகத்துல கொஞ்சம் நிம்மதியாக வாழணும், அதுதான் அவனுடைய வாழ்க்கை. உலகத்துல காசு பணம் இருக்கணும், சுகபோகமாக வாழணும், நாம ஒரு கெத்தாக வாழ வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கு என்று ஒரு பெரிய மதிப்பு, நம்முடைய பணத்திற்கு மதிப்பு, எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் இந்த ஊர்ல பெரிய தலைக்கட்டு, நான் சுகபோகமாக வாழ்வேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உலகத்தை நேசிக்கிறார்களே, அப்ப எப்படிப்பட்ட நிலை? இந்த நிலை இருந்தால் அவனுடைய உள்ளத்துல என்ன கொள்கை இருக்கும், என்ன உறுதி அவன் வெளிப்படுத்துவான்? அப்ப இந்த நிலைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை இறைவனுடைய பாதையிலே அர்ப்பணிக்கணும், அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், யாருடைய உள்ளத்திலே உறுதி இல்லையோ, யார் மார்க்கத்தை உறுதியாக கடைபிடிக்கவில்லையோ அவர்களை பார்த்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே. யாரை பார்த்து கூப்பிடுறான்னு பாருங்க. மனிதர்கள் என்று அல்லாஹ் அழைக்கல, இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை பற்றி தெரிந்தவர்களே, அவருடைய தூதரை பற்றி தெரிந்தவர்களே, மறுமையை பற்றி தெரிந்தவர்களே, சுவனத்தை பற்றி நரகத்தை பற்றி தெரிந்த இறை நம்பிக்கையாளர்களே, மாலக்கும், உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, உங்களுக்கு என்ன ஆட்சின்னு கேட்கிறான் அல்லாஹ். ஏன் அப்படி கேட்கிறான்? இதா கீழக்கும் இன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செயல்படுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களை நீங்க அர்ப்பணியுங்கள் என்று சொல்லப்பட்டதற்கு பிறகு இஸ்ஸாக்கல் தும்மிலல் அருள், நீங்கள் பூமியின் பக்கம் சாய்கிறீர்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்றான், ரலீத்தும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆகிரா, நீங்க இந்த உலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கைக்கு பகரமாக பொருந்தி கொண்டீர்களா? இப்ப மறுமை எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு வாழ்வு, எவ்வளவு பெரிய இன்பம் நிறைந்த ஒரு வாழ்வு, அந்த மறுமை வாழ்வுக்கு பகரமாக உலகம் உனக்கு போதுமா, உலக வாழ்வு உனக்கு போதுமா அப்படின்னு கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா மத்தாஉல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரா இல்லா கலீல், இந்த மறுமையோடு ஒப்பிடும் பொழுது உலக வாழ்வு என்பது ஒண்ணுமே கிடையாது, ஒரு சிறிய அற்பமான ஒரு சுகம்தான், ஒரு குறைந்த ஒரு இன்பம் தான் உலக வாழ்வு. எதோடு ஒப்பிடும் பொழுது? மறுமையினுடைய வாழ்வோடு ஒப்பிடும் பொழுது அந்த உலகம்தான் பெரிது. அப்படிப்பட்ட அந்த வாழ்வுக்கு பகரமாக உலகத்தை திருப்தி கொள்றியா? உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்னைக்கு இந்த கேள்விக்கு சொந்தக்காரர்களாகத்தான் இஸ்லாத்திலே வாழுகிற பலரும் இருக்கிறார்கள். எனவே அவற்றை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வு அது மாதிரியான ஒரு வாழ்வாக இல்லாமல் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற கொள்கையை ஒவ்வொரு விதத்திலேயும் வணக்க வழிபாடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு சட்ட திட்டங்களில், பிள்ளைகளை வளர்ப்பதில், பெரியவர்களை மதிப்பதில், இஸ்லாத்தை கூட்டாக சேர்ந்து கடைபிடிக்கிறதை எடுத்து சொல்றதுல எல்லா விதத்திலேயும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு உறுதியோடு நின்று கொள்கையிலே உறுதியோடு செயல்படுகிற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நம் அனைவரையும் மறுமையிலே சுவனத்திலே ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.